உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேசத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு மற்றும் புதன், கடகத்தில் செவ்வாய் நீசம், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி மற்றும் ராகு. முதலில் மேசம். தகவல்கள் மற்றும் வியாபார தொடர்புகள் லாபகரமாக இருக்கும். அதற்கு தோதாக ஜீவனத்தை குறிக்கும் சனி ஆட்சி பெற்று ராகுவோடு இணைந்திருக்கின்றார். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு முயற்சி செய்தால் கிடைக்கும். வேலை மாறுதல் அமையலாம். பணி நிரந்தரம் அல்லது வேறு நல்ல வேலை இவைகளுக்கான முயற்சி செய்தால் படிக்கும். பிள்ளைகளுக்கு வேலை தேடும் முயற்சி வெற்றிகரமாகும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். கடகச் செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனி ராகுவை பார்ப்பதால், அதுவும் 4ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதால் வீடு மாற்றங்கள் ஏற்படலாம், வாகன மாற்றங்கள் ஏற்படலாம். கவனக்குறைவால் சிறு விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. 5இல் கேது இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறுபடியும் எழலாம். புதன் 3ஆம் இடத்திற்கு சென்று குருவோடு இணையும் பொழுது சில அவசர காரியங்களை செய்துவிட்டு அவஸ்தைப்பட நேரலாம். எச்சரிக்கை தேவை. பரிகாரம்: மாலை விளக்கேற்றி திருச்செந்தூர் முருகனை வணங்குங்கள், நல்லது நடக்கும். அடுத்தது ரிஷபம். பொருளாதார உயர்வுக்கான நேரம் இது. தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்தில் 2க்குரிய புதனும் வந்து அமர்ந்திருக்கின்றார். தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து அற்புத நிலையில் இருக்கின்றார்கள். தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், திட்டங்கள், உத்தியோக உயர்வுக்கான முயற்சிகள், வேலை தேடும் முயற்சிகள் சாதகமாக கூடிய கிரக நிலை உண்டு. பணப்பிரச்சனை இருக்காது. சேமிப்புக்கும் வழி உண்டு. சுப செலவுகள் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். 12க்குரிய செவ்வாய் நீசம் பெற்றிருப்பதால் நிலம், வீடு வகையில் எதிர்பாராத நன்மை கிடைக்கும். செவ்வாய் சனி ராகு பார்வையால் இணைவது நன்மையை செய்யாது. வாகனங்களில் பிரச்சனைகள் வரலாம். பிரயாணங்களில் வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு மன அமைதி குறையலாம். யாரை எதிர்பார்த்து செல்கிறீர்களோ அவர்களை சந்திக்க முடியாமல் ஏமாற்றம் ஏற்படலாம். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் சுகக்குறைவு ஏற்படலாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வணங்குங்கள். அடுத்தது மிதுனம். இதுவரை 12இல் அமர்ந்த ராசிநாதன் புதன் 2ஆம் தேதி முதல் ராசியில் வந்து அமர்கிறார். சொந்த வீட்டில் புதன் அமர்வதால் ராசி பலம் பெறுகிறது. குழப்பங்கள் மாறுகிறது. தெளிவு பிறக்கிறது. ஆரோக்கிய குறைவுகள் சீராகும். ராசியிலே குரு பகவான் சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ற பணம் கிடைத்துவிடும். 7ஆம் இடத்தை குரு புதன் இணைந்து பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் கட்டுக்குள் இருக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரித்து உங்கள் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் தெய்வ தரிசனம், திருத்தல தரிசனம் செய்யும் வாய்ப்புண்டு. முன்னோர்கள் ஆசி உண்டு. பாகிஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கின்றார்கள். அதிக பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளுக்காக கைப்பணம் கரைந்து மன கஷ்டத்தை தரும். மற்றவர்கள் உதவியை எதிர்பார்க்கும் பொழுது ஏமாற்றம் ஏற்படும். ஜென்மகுரு புதன் இணைவு மனச்சிக்கலை ஏற்படுத்தவே செய்யும். 2இல் உள்ள செவ்வாய் தேவையில்லாத மன அழுத்தத்தை தரும். பரிகாரம்: புதன்கிழமை தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். வியாழக்கிழமை அருகில் உள்ள மகான்களின் பிருந்தாவனம் ஏதாவது இருந்தால் ஒரு முறையாவது அங்கே சென்று வாருங்கள். அடுத்தது கடகம். கடக ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமாகத்தான் இருக்கின்றன. இருந்தாலும் கூட தன குடும்ப ராசிக்குரிய சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பதும் ஓரளவு நல்ல பலன்களை தரும். வருகின்ற துன்பங்களை தடுக்கின்ற ஆற்றலை தரும். இந்த சேர்க்கை தரும் ஆத்ம பலத்தை பயன்படுத்தி கொண்டால் துன்பங்களின் அளவை குறைத்து கொள்ள முடியும். பொருளாதார நிலை பெரும் சிக்கலை தராது. தேவையான அளவுக்கு பணம் வந்துவிடும். வெளிநாட்டு தொடர்பு, வேலை விஷயங்கள் சாதகமாகும். பல கிரகங்கள் கடகராசிக்கு சாதகமின்றி இருக்கின்றன. அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார். சனி அவரோடு இணைந்திருக்கிறார். போதாக்குறைக்கு செவ்வாய் ராசியில் அமர்ந்து சனி ராகுவை பார்வையிடுகின்றார். இவைகள் அனைத்தும் ஒரே வரியில் சொன்னால் சுப பலன்களை செய்யாது. நீங்கள் ஒன்று நினைக்க வேறு ஒன்று நடக்கும். பரிகாரம்: கந்தனை வணங்குங்கள், கவலைகள் தீரும். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியன் தசம கேந்திரத்தில் பலமாக இருக்கின்றார். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும். முக்கியஸ்தர்கள் உங்கள் பின்னால் இருந்து இயக்குவார்கள். 11ஆம் இடத்தில் குரு இருந்து அவரோடு புதனும் சேர்ந்திருப்பதால் தொட்டது துளங்கும் நேரம் இது.
கஷ்டங்கள் குறையும் காலம் இது என்று எடுத்துக்கொண்டு முயற்சிகளை தொடருங்கள். 7ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை, ராசியில் கேது அமர்ந்து அவர்களை பார்ப்பது, விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது, இவைகளெல்லாம் குடும்ப பிரச்சனைகளை குறிக்கின்றன. குடும்பத்தில் விட்டுக் கொடுத்தல் அவசியம். வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கிய விஷயத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் ஏற்படும், கவனம் தேவை. 1/6/2025 முதல் 4/6/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ஜென்மத்தில் கேது இருப்பதால் விநாயகரை விடாமல் வணங்குங்கள், வெற்றியை தருவார். அடுத்தது கன்னி. ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்றார். ராசிநாதன் பலம் பெற்றாலே அந்த ராசிக்கு ஒரு புதிய ஒளி கிடைத்துவிடும். மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்கள் கூட ராசிநாதனின் பலத்தால் கட்டுப்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சாதகமான முடிவுக்கு வந்துவிடும். வாராக்கடன்கள் முயற்சி செய்தால் வரும் நேரம் இது. ஆரோக்கிய குறைவுகள் சீரடையும் காலம் இது. அதற்கான மருத்துவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நேரம், தவறவிட வேண்டாம். தன குடும்பாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டு. வருமானம் நன்றாக இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். 12இல் கேது இருப்பதால் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் கவனக்குறைவால் ஏற்படலாம். ஏதோ ஒரு விஷயம் மனதில் வைத்துக்கொண்டு புழுங்குவீர்கள். வெளியிலும் சொல்ல முடியாது. தகுந்த நபர்களிடம் நீங்கள் உங்கள் மனதில் உள்ளதை பேசி ஆலோசனை பெறுவதால் மன நிம்மதி கிடைக்கும் என்பதை 12இல் உள்ள கேது எடுத்து காட்டுகிறது. 4/6/2025 முதல் 6/6/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேளையில் காரமான பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: ஆதிபராசக்தியை வணங்க உங்களது ஆற்றல் வளரும். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 7இல் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது சிறப்பு. 8க்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான 7ஆம் இடத்தில் அமர்வதால் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வெகு நாட்களாக ஆடம்பரமான வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் முயற்சி பலிக்கும். தொழில் போட்டிகள் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டில் அமைதி நிலவுவதால் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். 5ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை என்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கலாம். வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட்டு மன நிம்மதியை இழக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. 6/6/2025 முதல் 9/6/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மாலை விளக்கேற்றி நரசிம்மரை வணங்குங்கள், நல்லது நடக்கும். அடுத்தது விருச்சிகம். குரு பகவான் உங்கள் தன குடும்ப ராசியை பார்ப்பது சிறப்பு. சற்று முயற்சி செய்தால் உங்கள் எண்ணங்கள் பலிக்கும். வார பிற்பகுதியில் நிலைமை சாதகமாக இல்லை. கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள் பலனளிக்கும். கௌரவம் கிடைக்கும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. வரவை மிஞ்சி செலவுகள் உண்டு. பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமாக இல்லாததால் எல்லா விஷயத்திலும் பொறுமை காட்ட வேண்டும். முயற்சி செய்யாமல் இருப்பதை விட கவனமாக செய்வதுதான் சாலச் சிறந்தது. 4ஆம் இடத்தில் சனி ராகு, 6இல் சுக்கிரன், ராசிநாதன் நீசம் என பல கிரக இடர்பாடுகள் இருப்பதால் நிதானித்து நிச்சயித்து காரியமாற்றவும். பதட்டப்பட வேண்டாம். எதிலும் வேகம் காட்ட வேண்டாம். பரிகாரம்: சூரிய நாராயணரை வணங்குங்கள், குலதெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது தனுசு. ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து நேர்பார்வையாக ராசியை பார்க்கிறார். இது சிறப்பு. இதனால் ராசி சுபத்துவம் பெறுகிறது. 3ஆம் இடத்தில் சனி ராகு அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பலம். நினைத்த காரியங்கள் சாதகமாகும் காலம் இது. சரியான நோக்கமும் முயற்சியும் இருந்து செய்யும் காரியங்கள் நல்ல பலனை தரும். பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் எதிர்காலம் குறித்த திட்டங்களை முழுமையாக செய்யுங்கள். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியடையும். புதிய ஆற்றல் பிறக்கும். புதிய சிந்தனை பிறக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுகூல சத்துரு என்பது போல ராசிநாதன் கேந்திரத்தில் அமர்ந்து தோஷம் பெற்றிருக்கிறார். எனவே சில நேரங்களில் உங்கள் மோசமான கற்பனையான அனுமான எண்ணங்கள் சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். எதையும் விசாரிக்காமல் உடனடி முடிவுக்கு வர வேண்டாம். அஷ்டம செவ்வாய் எதையும் எடுத்தறிந்து பேச வைக்கும். நல்ல வண்டியை ஓட்டத் தெரியாமல் ஓட்டி விபத்து ஏற்படுத்தி விடுவதைப் போல உங்கள் எண்ணங்களை சீராக செலுத்தாமல் கவனக்குறைவாக இருந்து நன்மையை
குறைத்து கொள்ள வேண்டாம். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வலம் வாருங்கள். குழப்பம் நீங்க வெற்றி கிடைக்கும். அடுத்தது மகரம். சனி ஏறக்குறைய 7.5 பிடியை தளர்த்துவதால் சிக்கல்களில் இருந்து விடுபடுவதை உணர்வீர்கள். அதே நேரம் ராகு 2 இருப்பதை எக்காரணத்தை கொண்டு மறந்துவிட வேண்டாம். 5 சற்று சங்கடத்தை தந்து கொண்டே இருந்த புதன் 2ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துக்கு போய் குருவோடு அமர்கிறார். அதோடு குரு 9ஆம் பார்வையாக உங்கள் தன குடும்ப ராசியை பார்ப்பதால் சனி ராகுவின் தீய பலன்கள் கட்டுப்படுத்தப்படும். கிரக சுழற்சி என்பது ஏற்றத்தையும் இறக்கத்தையும் அடுத்தடுத்து தந்து கொண்டே இருப்பது. ஏற்றமான காலத்தில் புண்ணிய பலன்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும். அது கஷ்ட காலத்தில் உதவும். பணிச்சுமை அதிகரிக்கும். சகோதர உறவுகளில் கவனம் தேவை. முக்கியஸ்தர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். இப்பொழுது பெரும்பாலான கிரக நிலைகள் சாதகமற்று இருப்பதால் புண்ணிய பலனை அதிகரித்துக் கொண்டு கஷ்டங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை ஒன்றே இப்போது தேவை. சந்திராஷ்டமம் 1/6/2025 இரவு 9:24 மணி முதல் 4/6/2025 காலை 7:20 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். அடுத்தது கும்பம். தன குடும்பாதிபதி குரு 5ஆம் இடத்துக்கு மாறியிருப்பது இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களை குறைத்து வெளிச்சத்தை தரும் நிலை. அவர் உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசியில் சனி ராகு அமர்ந்திருக்கிறார்களே என்று நினைக்க வேண்டாம். ஜென்மராகு ஜென்மச்சனியின் தீய பலன்களை குருவின் பார்வை கட்டுப்படுத்தும். இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், நீங்கள் அவசரப்படாமல் நல்லவர்களின் ஆலோசனையோடு செயல்பட்டால் தீமை நெருங்காது. குரு என்பது நல்லவர்களின் ஆலோசனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 3இல் சுக்கிரன் பொருளாதார உயர்வை தருவார். 6இல் உள்ள செவ்வாய் உங்கள் எண்ணங்களை நெறிப்படுத்தி வெற்றியை தருவார். ஜென்மத்தில் சனி ராகு இருப்பதால் உங்கள் எண்ணங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். 4இல் சூரியன் இருப்பதால் யாருடனும் பகைமை வேண்டாம். பங்குதாரர்கள் சிக்கலை தரலாம். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏமாற்றம் தரும். சந்திராஷ்டமம் 4/6/2025 காலை 7:21 மணி முதல் 6/6/2025 இரவு 7:51 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: அம்பாளை வணங்குங்கள். சனி ராகு சேர்க்கை இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுங்கள். துன்பங்கள் குறையும். அடுத்தது மீனம். பட்ட கஷ்டங்கள் தீரும்படியாக 3இல் சூரியன் வெற்றியை தரும் வகையில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்கள் பொருளாதார சிக்கல்களை தீர்த்து வைப்பார். குடும்ப உறவுகளை சீராக்கி கருத்து வேறுபாடுகளை மறையச் செய்வார். குடும்பத்தில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் வாய்ப்பை வழங்குவார். 12ஆம் இடம் பலப்பட்டிருக்கும் பொழுது உள்ளூர் பயன் தராது. தூரத்து உறவுகள் தூரத்திலிருந்து வரும் செய்திகள் ஓரளவு நல்ல விஷயமாக இருக்கும். சில மாற்றங்கள் உங்களை பக்குவப்படுத்தும். ஜன குடும்பாதிபதி செவ்வாய் நீசமாகி இருப்பதையும் அவருடைய பார்வை சனி ராகு மீது படிவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். யார் எது சொன்னாலும் கேட்டுவிட்டு பேசாமல் இருந்து விடுங்கள். ஆலோசனை சொல்கிறேன் என்று ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களை எதிராவது மாட்டிவிட பலரும் காத்திருக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பு தர வேண்டாம். பரிகாரம்: மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். சந்திராஷ்டம தினங்கள் 6/6/2025 இரவு 7:52 மணி முதல் 9/6/2025 காலை 8:36 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.